ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு, வெள்ளை எள்ளு, இப்போ கொஞ்சமாக பச்சரிசி, அரை மிளகாய், வரமிளகாய் அரை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு மிளகாய் கூட முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ள குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். கொத்தமல்லி தூள், மல்லித்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது மட்டும் போட்டால் போதும். ரொம்ப தேங்காய் சேர்த்தாலும் குழம்பு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. 1/4 மூடி தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடணும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சி இது மாதிரி 4 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்படி வதங்கும் போது தான் நம்ம குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையானதெல்லாம் மசாலாவும் கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கத்திரிக்காயை வதக்கின அதே எண்ணெயை இதில் ஆட் பண்ணிட்டோம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, அரை மிளகாய். நான் ஃபஸ்ட்டே ஒரு அரை மிளகாய் சேர்த்துருந்தேன். இப்போ குழம்புக்கு ஒரு அரை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
தக்காளி வந்து நல்லா மசிய வேகணும். அப்பதான் குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு மசிய வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி புளி தண்ணியை வந்து சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்கியிருக்குன்னு. கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம் நல்லா. அப்போ தான் இந்த குழம்போட கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரும்போது தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா கொதிக்க விடுங்க. எந்த குழம்பு வச்சாலுமே நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.